பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். செண்பகம், செண்பகம், என்ன மருதாணி இவ்ளோ பரபரப்பா கூப்பிடுற? என்ன விஷயம்? என்ன விஷயமா? உன்னோட மாட்டை கம்மாயில கட்டினல்ல? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே மேய்ச்சலுக்கு கட்டிட்டு வந்தேன். என்ன அதுக்கு? என்ன அதுக்கா? நீ அதை சரியா கட்டல போல இருக்கு. அது இப்போ அவுத்துட்டு வந்துருச்சு. அச்சிச்சோ, இப்ப எந்த பக்கம் போயிருக்கு? ஒன்றும் பதறாத, நான் சரியான நேரத்துக்கு அதை பார்த்ததால பிடிச்சு வலுவா கட்டிட்டேன். கொஞ்சம் விட்டுருந்தா வயல்ல இறங்கியிருக்கும். அப்பாடா, நல்ல காரியம் பண்ண மருதாணி. உள்ள வா, மோர் குடிக்கலாம். அப்புறம் உன்கிட்ட கேட்கணும்னு இருந்த புள்ள, உன்னோட மீன் கூட்டை என்ன தண்ணியே இல்லாம காஞ்சி கருவாடா இருக்கு? இப்போ மீன் வளர்க்கறது இல்லையோ? அதை ஏன் கேட்குற மருதாணி? ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்றேன்னு சொல்லி இந்த மீன் குட்டையே போட்டேன். எல்லாம் நல்லா தான் பராமரிச்சுட்டு வளர்த்துட்டு வந்தேன். மீன் எல்லாம் கூட நல்லா எடைக்கு வந்துச்சு. அப்புறம் என்ன, வித்து காசாக்க வேண்டியது தானே? அதுல தான் சிக்கலே. இந்த மீனை சந்தைப்படுத்தி விற்கிறதுக்கே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. அதுல எதிர்பார்த்த லாபம் கூட வரல. அதான் எதுக்கு இதுக்கு மேல அதை வளர்க்கறதுன்னு நிப்பாட்டிட்டேன். என்ன செண்பகம், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரில சொல்ற? ஆமா ஆமா, அது எனக்கு தான் ரொம்ப பொருந்தும். மீனுக்கு இருக்கிற வரவேற்பு அசைவத்துல வேற எதுக்கும் இல்ல. அதுல போய் லாபம் பார்க்க முடியலன்னு சொல்றியே? நீ சரியான முறையில சந்தைப்படுத்தினா கூடுதல் லாபம் பார்க்கலாம். மறுபடியும் வேணும்னா நீ முயற்சி பண்ண. மறுபடியும் முதல்ல இருந்தா என்னால முடியாதுப்பா. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு எனக்கு பட்டதே போதும். என்ன நீ இப்படி சொல்ற? ஒரு சிலந்தி தன்னோட வலை 100 முறை அருந்தாலும் திரும்ப கட்டுமா? அது மாதிரி நீ முயற்சி பண்ணு. சரிதான், ஆனா நான் ஒன்றும் சிலந்தி இல்லையே, சாதாரண ஒரு மனுஷிதான். நீ கடந்த கால தோல்வியை நினைச்சு பயப்படுற, ஆனா நான் உன்னோட வருங்கால வெற்றியை நினைச்சு இப்படி சொல்றேன். சரி, என் கூட வா. நீ இதை பத்தின விவரங்களை முதல்ல தெரிஞ்சுக்கோ, அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். மருதாணி, இங்க யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க? மீன் வளத்துல இருக்கிற வாய்ப்புகளும் சந்தைப்படுத்துற உத்திகளையும் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் இல சுருளிவேல் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்கோ. இன்றைய சூழ்நிலையில் உலகளாவிய பிரச்சனைகளில் உணவு பாதுகாப்பு முக்கியமான ஒன்று. முக்கியமாக உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கும் வேலைவாய்ப்பிற்கும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் முக்கிய ஆதாரமாக விளங்குவது மீன்வளம். முக்கியமாக மீன்வளம் சார்ந்த தொழில்கள் வாய்ப்புகள் பெருகி வருகின்றன. வேளாண்மையில் மீன்வளம் முக்கியத்துவம் பெற்று வருகிறது. பலருக்கு வேலைவாய்ப்பையும் உணவு பாதுகாப்பையும் நுண்ணூட்டச்சத்துக்களையும் உறுதி செய்து வருகிறது. அதனால தான் இன்றைக்கி மீன் வளத்தை சூரிய உதயத்துறை என்று சொல்கிறோம். இந்தியாவில் நிலவளம், நீர்வளம், மனித வளம் போதுமானதாக இருப்பது மீன்வள பொருளியலுக்கு முக்கியமான ஒரு சாதகமான விஷயம். மீன்களை பிடிப்பது வளர்ப்பது மட்டுமின்றி சந்தைப்படுத்தும் கலையும் மிக அவசியம். சரியான திட்டமிடல் இருந்தால் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் ஈட்ட முடியும். கடந்த ஆண்டின் மீன் உற்பத்தி 197.75 லட்சம் டன்களாகும். மீன்வளத்தின் மூலம் மக்களுக்கு உணவு ஊட்டச்சத்து பாதுகாப்பு கிடைக்கப்பெற்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு வருவாய் பெருக்கத்திற்கும் வழி செய்கிறது. இன்றைய சூழ்நிலையில் முக்கியமாக இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய மீன்களுக்கு வெளிநாடுகளில் அதிகமான ஏற்றுமதி வாய்ப்புகளும் தேவையும் இருக்கிறது. ஏன்னா இது உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது. முக்கியமாக மீன் நுகர்வு உலக அளவில் அதிகரித்து வர்றது முக்கியமான காரணம். மீன் நுகர்வை பொறுத்து உணவுக்கான மீன்கள், வண்ண மீன்கள் என பிரிக்கலாம். உணவுக்கான மீன்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நாடுகளிலும் வேறுபடுகிறது. முக்கியமாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா மத்தி, நெத்திலி, காணாங்கழுத்தி, வஞ்சரம், சூறை, காரப்பொடி, சங்கரா, வவால்,
கொடுவா, விரால், கடல் விரால், ஜிலேபி, கட்லா, கெளுத்தி போன்ற மீன்கள் தமிழகத்தை பொறுத்தளவு ஜிலேபி, கட்லா, கெளுத்தி, கடல் விரால் போன்ற மீன்கள் நுகரப்படுகின்றன. மீன் நுகர்வு ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநிலத்திலும் வேறுபடுகிறது. வண்ண மீன்களை பொறுத்தவரை கப்பி, மோலி, பிளாட்டி, வால்வால் போன்ற குட்டியிடும் மீன்கள் 150க்கு மேற்பட்ட வகைகள் இருக்குது. போராளி மீன், கௌராமி, டைகர் பார்ப்பு, ரோசி பார்ப்பு, கொய்கண்டை, ஏஞ்சல் மீன், வரிக்குதிரை மீன், ஆஸ்கார், க்ளோன் ஃபிஷ்ஷு போன்ற முட்டையிடும் மீன்கள் நம்ம வகைப்படுத்தலாம். அதில் சந்தை வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த வண்ண மீன்களுக்கெல்லாம். மீன் வர்த்தகத்தை பொறுத்தவரை மீனவர்கள், உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், தொழிலாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், கூட்டுறவு சங்கங்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள், சில்லறை விற்பனையாளர்கள் போன்ற பலர் இந்த மீன் தொழிலில் ஈடுபடுறாங்க. நன்னீர் மற்றும் கடல் நீர் ஆதாரங்களிலிருந்து பிடித்து வரப்பட்ட அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட மீன்கள் மீன்பிடி இறங்கு தளங்களுக்கு கொண்டு வரப்பட்டு ஏலம் எடுப்பவர்கள், மொத்த அல்லது சில்லறை விற்பனையாளர் போன்ற விநியோக சங்கிலி மூலம் நுகர்வோரை சென்றடைகிறது. மீன் சந்தை பொறுத்தவரை முழு நிறைவு போட்டி, அதாவது ஆங்கிலத்தில் பெர்ஃபெக்ட் காம்படிஷன் சொல்லுவாங்க. மீன் சந்தையில் விற்போரும் வாங்குவோரும் பலர் இருக்கின்றனர். அவங்க எப்போ வேணும்னா சந்தையில் வரலாம், விருப்பப்பட்டால் தொழிலில் நீடிக்கலாம் அல்லது நின்றுக்கலாம். இதில் ஒரு சுதந்திரம் இருக்குது. பன்னாட்டு சந்தையில் மீனுக்கான தேவை அதிகம் இருப்பது குறிப்பிடத்தக்க விஷயம். எந்த ஒரு பொருளையும் சந்தைப்படுத்தும் உத்திகள் ரொம்ப அவசியம்ன்றதை இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்மிடம் வாங்கிய பொருளே நாம் மதிப்பூட்டப்பட்டு நம்மிடமே விற்கின்றனர். அது மீன் வளத்துக்கும் மீன் பொருட்களுக்கும் பொருந்தும். நம்ம சாதாரண ஒரு உயிர் மீனாவோ இறந்த பின்போ அந்த மீனை சந்தையில் விற்கக்கூடிய விலைக்கும் அதே மீனை மதிப்பூட்டி விற்கிறதுக்கும் விலையில் நிறையா வேறுபாடுண்டு, லாபமும் அதிகம் பார்க்க முடியும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா விற்பனை ஒரு கலை என்றே சொல்லலாம். அந்த கலை இருந்தால் விற்பனை பன்மடங்கு பெருகும். நாம் கடினமாக உழைக்கிறோம், உற்பத்தி செய்கிறோம். ஆனால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களை தேவைப்படுவோருக்கு கொண்டு சேர்க்கிறோமா அப்படின்னா இது கேள்விக்குறியான விஷயம்தான். அதன் காரணமாக சில நாடுகள் வர்த்தகத்தில், ஏற்றுமதியில் முக்கியமாக சந்தைப்படுத்தும் கலையை நல்லா கற்றுக்கொண்டு லாபம் ஈட்டுகின்றனர். அவருடைய பொருளாதாரத்தில் ஓரளவு தண்ணீரை ஓடும் வளர்ச்சியை காண்கின்றனர். இந்தியா போன்ற நாடுகளில் அது மிக அவசியம்ன்றதை நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறது வேண்டியிருக்கு. சந்தை பற்றி பேசும்போது சிகரத்தில் சிந்திப்போம் ஆசிரியர் ஜிக்லர் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அவர் எந்த ஒரு பொருளையும் சந்தையில் விற்பதற்கு விற்பனை உத்திகள் சரியாக இருக்க வேண்டும் என்கிறார். அவற்றில் முக்கியமான 5 உத்திகளை கையாள வேண்டும் என்கிறார். முதலில் அப்பொருளை பற்றிய சரியான நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும் என்கிறார். நாம் விற்கும் பொருளை பற்றி முழுமையான நம்பிக்கை நம்மிடம் இல்லை என்றால் வாங்குவோருக்கு நிச்சயமாக அதனை உருவாக்க முடியாது. அது உண்மையும் கூட. இரண்டாவதாக, நாம் விற்பனை செய்யக்கூடிய பொருள் பற்றி போதுமான அறிவு, அந்த பொருள் பற்றிய அடிப்படை அறிவு இருந்தால் மட்டும் நுகர்வோருக்கு எளிய முறையில் விற்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மீன் என்ன மீன், நன்னீர் மீனா, உவர்நீர் மீனா, குட்டியிடும் மீனா, முட்டையிடும் மீனா ஒரு கேள்வி வாங்குறவங்க கேட்டாங்கன்னு சொன்னால் அதை சொல்லக்கூடிய விஷயங்கள் பல விற்பனையாளருக்கு கிடையாது. அதுவுமே மீன் வளத்தில் மீன் விற்பனையாளர்கள் வெற்றியடையாமல் போகிறதுக்கு உண்டான முக்கியமான காரணம். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம்னா, நாம் விற்பனை செய்யும் பொருளின் சிறப்புகள், அதோடைய நன்மைகள் தெளிவாக எடுத்து கூறினாலே அப்பொருள் எளிமையாக விற்பனையாகிவிடும். ஏன்னா நம்ம அந்த பொருளை எப்பயுமே வாங்குங்கன்னு ஒரு ப்ரெஷரை கொடுக்காம நாம் அந்த பொருளை என்னென்ன நன்மை இருக்குது, அது மருத்துவ குணங்கள் என்ன இருக்குது, கண் பார்வைக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு எப்படி நன்மை தருதுன்னு எடுத்து சொன்னாலேவும் அவங்களுக்கு வாங்கணும்னு எண்ணங்கள் தோன்றும். அதுவுமே நல்ல வழி. நான்காவதாக, பெரும்பாலும் நுகர்வோர் பொருளை வாங்கும்போது உணர்வு சார்ந்த முடிவுகளையே எடுக்கின்றனர். அப்போ நுகர்வோரை பற்றின நடத்தையை பற்றி நம்மளுக்கு ஒரு ஆராய்ச்சி, புரிதல் அவசியமாக இருக்குது. அப்போ அவங்களுடைய போக்கு, ஒருத்தர் பொருளுடைய விலை அதிகமாக இருக்குன்னு சொன்னால் வாங்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அதே அந்த பொருள் அதிகமாக இருக்கும்போது இதை நம்ம எப்படி குறைந்த விலையில் வாங்குறதுக்கு, வங்கி கடன் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்க இப்படிலாம் வசதி இருக்குன்னு சொன்னால் ஈஸியாக வாங்குறதுக்கு ஒரு சூழல் ஏற்படும். அப்போ நுகர்வோருடைய நடத்தையை நாம் ஆய்வு செய்வது மிக அவசியம் என்கிறார். ஐந்தாவதாக, சில வகையான நுகர்வோர் சில காரணங்களுக்காக வாங்க மறுப்பார்கள். அப்போ வாங்கக்கூடிய புரிதல் சூழ்நிலையை ஏற்படுத்துவது மிக அவசியம். இதெல்லாம் முக்கியமான ஒரு விற்பனை உத்திகள்னு சொல்லி அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் கூறுவது மீன் விற்பனைக்கும் பொருந்தும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். அது நம்ம உயர்ந்த தரமும் சுத்தமும் ரொம்ப முக்கியம். சந்தையில் விற்கப்படும் மீனின் புதிய தன்மை வாடிக்கையாளரை ஈர்க்கும் முக்கிய அம்சமாகும். அதனால் சுத்தமான சூழல், குளிர்ச்சியான சேமிப்பு வசதி மிக அவசியம். தரம் மாறாமல் இருக்குன்றதை நம்ம வாடிக்கையாளர் மத்தியில் உறுதிப்படுத்துவது மிக முக்கியம். அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டு தரத்தில் குறைவே வைக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி பேக்கிங், பிராண்டிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பொருட்களுக்கு இந்த மீன் பாதுகாக்கப்பட்ட உற்பத்தியாளர்கிட்ட இருந்து நுகர்வோருக்கு பொருள் பாதுகாப்பாக வருதா
அதுக்கு வந்து பேக்கிங் வந்து ரொம்ப முக்கியம். அதை விட பிராண்டிங் ரொம்ப முக்கியம். சுத்தமான அழகான பேக்கிங் வாடிக்கையாளர் மேலும் நம்பிக்கையை அளிக்கும். அதேமாதிரி நீங்கள் வந்து மீன் சோறு, தமிழ் மண் சட்டி குழம்பு போன்ற நுகர்வோரை ஈர்க்கும் பிராண்ட் பெயர்களை உருவாக்கி விற்பனை செய்யலாம். சிறந்த லோகோ பயன்படுத்தலாம். லேபிள், QR கோடு சேர்த்தா இன்னுமே அவங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். அதேமாதிரி இப்போ உள்ள சூழ்நிலை வந்து நவீனத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம விற்பனையாளருடைய விற்பனை நடவடிக்கைகளும் மாறுபட வேண்டும். முக்கியமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம ஊக்குவிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆன்லைனில் இப்போ தேடும்போது அது எங்கே கிடைக்குதுன்னு நமக்கு தெரிய வருது. அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து முக்கியமான ஒரு விற்பனை யுத்திகளாக நம்ம பார்க்கலாம். தளங்களை வந்து நமக்குன்னு ஒரு பேஜை உருவாக்கி மீன் வகைகள் என்னென்ன இருக்குது, விலை எவ்வளவு, சலுகைகள் போன்ற விஷயங்களை பகிரலாம். அதே மாதிரி நல்லா முழுக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நம்ம பயன்படுத்தினாலேயும் நம்மளுடைய உற்பத்தி வந்து சிறந்த முறையில் இருக்குன்றது ஒரு கருத்து. அதே மாதிரி இப்போலாம் வீடுகளுக்கு விநியோகமே டோர் டெலிவரி வந்து ஒரு நல்ல விற்பனை யுத்தி. வீட்டில் இருந்து நிறையா பேர் வந்து சந்தைக்கு போகணுன்னு விரும்ப மாட்டாங்க. வீட்டிலேருந்து எங்கேயாவது ஒரு மீன் கிடைக்குதுன்னு சொன்னால் ஃபோன் பண்ணால் கொண்டு வந்து தான் வாங்குறவங்களுக்கு ரொம்ப வசதி. நிறையா முதியோர்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, உடல் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு டோர் டெலிவரி வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. அது ஏன் மீனுக்கும் பண்ணலான்றது. ஆனால் சில பேர் பயன்படுத்துகிறாங்க. பல பேருக்கு இந்த விற்பனை உத்திகள் தெரியதில்லை. நிச்சயம் வந்து அதை எல்லா பகுதியிலும் வீடுகளுக்கு நேரடி விநியோகம்ன்றது மிகப்பெரிய வெற்றியை தரும். சிறிய அளவில் தொடங்கி ஆன்லைன் ஆர்டர்கள் எடுக்கிற வசதியை நம்ம செய்யலாம். அதேமாதிரி டெலிவரி ஆப்பு உருவாக்கி அதில் விற்பனை நடவடிக்கைகள் ஏற்படலாம். வாடிக்கையாளர் உறவு வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஒரு தடவை ஒரு பொருளை வாங்குறோம்னா திருப்பி அதே இடத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்து ரொம்ப ஏற்படணும். அப்போ நம்ம கார்டியல் ரிலேஷன்ஷிப்பு முக்கியமாக வந்து வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவாங்க. வேர்ட் ஆஃப் மவுத்துன்றது ஒரு வகையான விற்பனை யுத்திகள், ஒரு விளம்பரம். ஒருத்தர் வந்து நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லுனா அடுத்தடுத்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, நண்பர்கள், சொந்த பந்தங்கள் பரவி நிறைய அந்த கடைக்கு நிறைய கஸ்டமர்களை கொண்டு வந்து சேர்க்கும். நமது வெற்றி வாடிக்கையாளரை எவ்வாறு அணுகிறோன்றதை பொறுத்து இருக்குன்னு நாம் சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு வாடிக்கையாளரின் விருப்பத்தை பதிவு செய்து அவங்களுக்கு தனிப்பட்ட சலுகைகளை வழங்கலாம். அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு, கூப்பன் சில விஷயங்கள்லாம் தரலாம். அதேமாதிரி பொருள் பற்றிய பின்னூட்டம், சில பேர் ஃபீட்பேக் சில விஷயங்கள் சொன்னாங்கன்னு சொன்னால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறக்கூடிய மனநிலையை விற்பனையாளர்கள் வச்சுக்கிறணும். அதேமாதிரி சந்தை இடம், அதை காட்சிப்படுத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்கன்னா எந்த மாதிரி இடத்துல விற்கிறீங்க, எந்த இடத்த தேர்வு செய்கிறீங்க, அது மக்கள் அந்த பகுதியில் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய மார்க்கெட்டிங் ரிசர்ச் ரொம்ப 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 முக்கியம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லொக்கேஷன், அந்த டிஸ்பிளேன்ற விஷயம் நம்மளுடைய மீனுக்கும் சரி, மீன் விற்பனைக்கும் சரி, எந்த ஒரு பொருளுக்கும் சரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. கடை சுத்தமாகவும் அதேமாதிரி கண்ணுக்கு கவர்ச்சியாகவும் இருத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீன்களை வந்து பிரித்து கடல் மீன், நன்னீர் மீன், அதேமாதிரி என்னென்ன வண்ண மீன்களாக இருந்தால் அது எப்படி கடல் மீனா, நன்னரி மீனா, அதேமாதிரி என்ன மாதிரி அதுக்கு ஃபீடு கொடுக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் உபபொருட்களும் சேர்த்து விற்றாங்கன்னு சொன்னால் அது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம், விற்பனை கூடும். அதேமாதிரி ஆன்லைன் விற்பனை தளங்களில் சேர்றதுனால நல்லாயிருக்கும். அந்த ஆன்லைனில் சில வசதிகள்லாம் உண்டு. அதை முறையாக பயன்படுத்தினாலே சில பேர் பார்த்திங்கன்னா கேஷ் ஆத்தையும் தரணும்னு விரும்புவாங்க. சில பேர், பல பேர் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து ஆன்லைன் பேயை நம்ம ஊக்குவிக்கணும். எல்லா விற்பனையாளர்களும் அங்கங்கே டிஜிட்டல் முறையில் ஈஸியாக பணம் செலுத்தக்கூடிய வசதிகளை நம்ம செஞ்சோம்னா நிச்சயம் நம்மளுடைய விற்பனை பன்மடங்கு உயரும்ன்றது சந்தேகமே இல்லை. அதே பொருள் பல்வகையும் மதிப்பு கூட்டலும்னு ஒரு விஷயத்தையும் நம்ம மனசில் வச்சுக்கிறணும். எப்படின்னு சொன்னாங்கன்னா அதை மதிப்பு கூட்டல், ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன், பொருள் பல்வகைமைன்னு சொல்லுவாங்க, ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன். அதே மாதிரி மதிப்பு கூட்டல், வேல்யூ ஆடிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். மதிப்பூட்டிய மீன்களுக்கு சந்தை விலை அதிகம். சுத்தமான மீன் அல்லாது கட்ஃபிஷ்ஷு, ஃபில்லட்ஸு, அதேமாதிரி ரெடி டு ஈட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம். நம்பிக்கை மற்றும் சமூக இணைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். மீன் பிடிக்கும் இடம், குளிர் சங்கிலி, தர சோதனை பற்றிய தகவல் வெளிப்படையாக பகிரணும். பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதை வந்து உற்பத்தியாளர்கிட்ட நுகர்வோர்கிட்ட வரைய ஒவ்வொரு கட்டங்களை எப்படி கடந்து வருது, இது பாதுகாக்கப்பட்ட விஷயங்களாக இருக்குன்றத நம்பிக்கை வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி நமக்கு உதவுது. புதுசாக விற்பனை விஷயங்களை ஊக்குவிக்கணும். அதே மாதிரி உயிர் மீன் விற்பனைக்கு எப்பயுமே டிமாண்ட் அதிகம். இறந்த மீன்களை விட உயிர் மீன்களுக்கு வந்து மக்கள் வந்து அதிக பணம் தரதுக்கு முன் வர்றாங்க. அதை மீனுக்கு பொறுத்தளவு நல்ல ஒரு வாய்ப்பு. சாப்பிடக்கூடிய மீன்களை வந்து உயிர் மீன்களாக கொடுக்கும்போது நிச்சயம் வந்து அதற்கு, ஏன்னா செலவுகள் ஆரம்பத்தில் அதிகமாகலாம், அதை ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் நிச்சயம் வந்து அதுக்கு எப்பயுமே தொடர்ந்து வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது சம்பந்தமாக நம்ம தனியாகவோ குடும்பமாகவோ ஒரு சமூக குழுக்களாகவோ கூட்டுறவு சங்கமாகவோ அல்லது பெரிய கார்ப்பரேட் அளவுலையோ விற்பனை பெரிய அங்காடிகளை நம்ம பெரிய அளவுக்கு தனி மனிதனாகவோ இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி விற்பனை நடவடிக்கை
நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக பன்மடங்கு விற்பனை கூடும். பிஸ்னஸை பொறுத்தளவு ஸ்மார்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன பொருளை விற்கிறோம், எப்படி விற்கிறோம், நம்ம எந்த காலங்களில் விற்கிறோம், அதுக்கு என்ன மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம், அந்த திட்டமிடல் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் கிடைக்கத்தை செய்யும். மீன் வளத்தை பொறுத்தளவு அபரிவிதமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வளர்முகத்தில் உள்ள ஒரு தொழில். தனியான ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, தனியான ஒரு அதுக்குன்னு நிதி ஒதுக்குறாங்க. அதேமாரி ஒவ்வொரு மத்திய அரசும் சரி, மாநில அரசு சரி, பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி மீனவர்களுக்கு சரி, பொதுமக்களுக்கு சரி, மீன் வளர்ப்போருக்கும், மீனவ பெண்களுக்கும், இளைஞர்களுக்கும் அனைவருக்கும் பயனடையக்கூடிய பல திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கான படிப்புகள், இதற்கான வேலை வாய்ப்புகள், பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள மீன்வள பல்கலைக்கழகம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதை அனைவரும் விவசாயிகள், மீன் விவசாய உற்பத்தியாளர்கள், உற்பத்தியாளர்கள், மீனவ பெண்கள், மீனவர்கள் அனைவரும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது ஒரு முக்கியமான செய்தி. மீன்வளத்தில் பல்வேறு வாய்ப்புகள் இருக்கின்றதை நாம் அந்தந்த செய்தித்தாள்களும், முக்கியமாக மீன்வள துறையிலையும் சரி, முக்கியமாக மீன்வள பல்கலைக்கழகத்தினுடைய வெப்சைட்டு போனீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். மீன் என்பது உயிர் பொருள் மட்டுமல்ல, முக்கியமான வர்த்தக பொருள். இதற்கான தேவை பன்மடங்கு உயர்ந்து வருகிறது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டும் பெருகி கொண்டு வருகிறது. ஒவ்வொருவருக்கும் உணவு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாய நிலையில் உள்ளோம். அதன் காரணமாக மீன் வளத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான சந்தை வாய்ப்புகள் அதிகம் உள்ளதனால் ஒவ்வொருவரும் படித்த இளைஞர்கள் எல்லோரும் அரசு வேலையத்தையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. மீன் வளத்தில் நீங்கள் விற்பனை நடவடிக்கையில் ஈடுபடுறீங்கன்னு சொன்னால் அதிகமான லாபங்களையும் அதிகமான ஒரு நன்மைகளையும் மக்களுக்கும் நாட்டுக்கும் ஏற்படுத்த முடியும் என்பது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடிய செய்தி. என்ன செண்பகம், மீன் வளத்துல இருக்கிற வாய்ப்புகளும் சந்தைப்படுத்தும் உத்திகளையும் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் இல சுருளிவேல் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா? இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவா புரிஞ்சது மருதாணி. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீன் தொழிலை மறுபடியும் தொடங்கணும்னு தைரியம் வந்திருக்கு. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காலத்துல சந்தைப்படுத்துறது ரொம்பவே சுலபமா ஆயிடுச்சு. அதோட வளர்ச்சிய நீ சரியா பயன்படுத்தி உன்னோட வளர்ச்சியையும் உறுதிப்படுத்திக்கோ. சரிதான் மருதாணி. இந்த உலகம் எப்படி போகுதோ அப்படியே போனாதான் நம்மளுக்கும் நல்லது. நாளைக்கு என்னோட குட்டையில தண்ணியை நிரப்பி மீன் வளர்க்க ஆரம்பிச்சிடுறேன். மருதாணி, உன்னோட இந்த வேகத்துக்கு இந்த வாட்டி அமோகமா லாபம் வரும். நீ வேணா பாரேன். எங்கள் பாரத அரசே இசையமைக்கும், எங்கள் பாரத அரசே இசையமைக்கும். பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது. பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது. தந்தானே தந்தன்னா தந்தானே தந்தனா, தந்தானே தந்தன்னா தந்தானே தந்தனா. எதிர்காலம் அதை இன்றே உறக்க கூறுங்கள், அதை இன்றே உறக்க கூறுங்கள். வேளாண் திட்டங்கள்.
பிரதமரின் சிறு அளவிலான உணவு பதப்படுத்தும் தொழில் நிறுவனங்களை முறைப்படுத்துதல் திட்டம். நாட்டில் உள்ள சிறிய அளவிலான உணவு பதப்படுத்தும் தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டிற்கு ஆதரவு வழங்கும் நோக்கில் பிரதமரின் சிறு அளவிலான உணவு பதப்படுத்தும் தொழில் நிறுவனங்களை முறைப்படுத்துதல் திட்டம் அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்தியாவில் வேளாண்மைக்கு பிறகு அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கும் துறைகளில் உணவு பதப்படுத்தும் துறையும் ஒன்றாகும். நாட்டில் பெரும்பாலான உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் நுண்ணிய மற்றும் சிறு அளவில் செயல்பட்டு வருகின்றன. இத்தகைய நிறுவனங்கள் பெரும்பாலும் ஒருங்கமைக்கப்படாத துறையை சேர்ந்தவை என்பதால் போதுமான முதலீடு, நவீன தொழில்நுட்பம், தரமான இயந்திரங்கள், சந்தைப்படுத்தும் வசதிகள் மற்றும் வங்கிக் கடன் போன்றவற்றை பெறுவதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றன. இந்த பிரச்சனைகளை தீர்த்து நுண் உணவு பதப்படுத்தும் தொழில் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தி அவற்றின் உற்பத்தி திறனையும் வருமானத்தையும் உயர்த்தும் நோக்கில் மத்திய அரசு இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் சிறு அளவிலான உணவு பதப்படுத்தும் தொழில்களை நவீனமயமாக்கி தொழில் வளர்ச்சிக்கு தேவையான நிதி, பயிற்சி, தொழில்நுட்பம் மற்றும் சந்தை வாய்ப்புகளை உருவாக்குவதாகும். மேலும் உள்ளூர் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதோடு கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்புகளையும் அதிகரிப்பதே இதன் முக்கிய இலக்காகும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த பகுதியின் சிறப்பு விளைபொருளை அடிப்படையாக கொண்ட ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்ற அணுகுமுறையுடன் ஒருங்கிணைத்து இத்திட்டம் பின்பற்றப்படுகிறது. இதன் மூலம் அந்தந்த மாவட்டத்தின் பாரம்பரிய உணவுப் பொருட்கள் தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகளில் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் தனிநபர் நுண் உணவு பதப்படுத்தும் தொழில் முனைவோருக்கு வங்கி கடனுடன் இணைக்கப்பட்ட மூலதன மானியமாக தகுதியான திட்ட செலவில் 35% வரை வழங்கப்படுகிறது. அதிகபட்சமாக 10 லட்சம் வரை மானியம் பெற முடியும். இதன் மூலம் புதிய தொழில் தொடங்குதல், ஏற்கனவே செயல்பட்டு வரும் தொழில்களை விரிவுபடுத்துதல், புதிய இயந்திரங்களை வாங்குதல், தரமான உற்பத்தி வசதிகளை ஏற்படுத்துதல் போன்ற பணிகளை மேற்கொள்ள முடிகிறது. சுய உதவி குழுக்களுக்கும் மூலதன உதவி வழங்கப்படுகிறது. மேலும் விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், கூட்டுறவு அமைப்புகளுக்கு பிராண்டிங் மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கான நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோருக்கு தொழில்நுட்ப பயிற்சி, உணவு பாதுகாப்பு தரநிலைகள், தரமான பேக்கேஜிங், தொழில் மேலாண்மை, கணக்கிடல், வணிக திட்டமிடல் போன்ற பல்வேறு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. இதனால் சிறு தொழில் முனைவோர் போட்டித்திறன் மிக்க நிறுவனங்களாக வளர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. மேலும் உணவு பாதுகாப்பு மற்றும் தர சான்றிதழ்களை பெறுவதற்கான வழிகாட்டுதல்களும் வழங்கப்படுகின்றன. இத்தகைய வாய்ப்புகளின் மூலமாக ஊரக பொருளாதாரம் வலுப்பெற்று தன்னிறைவு இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு இத்திட்டம் பங்களிக்கிறது. வருத்தமெல்லாம் போகும்படி, வருமானம் கூடும்படி, திருத்தமா தான் செய்யும்படி, திருந்திய நெல் சாகுபடி. இடுபொருளும் இதர செலவும் எல்லாமே குறையும்படி திருப்பந்தர வந்ததுதான் திருந்திய நெல் சாகுபடி. விஞ்ஞான விளக்கப்படி விதை நேர்த்தி செஞ்சி செஞ்சி, விதை நேர்த்தி செஞ்சி செஞ்சி, முளைப்பு கட்டி வித விதைச்சி, மூடாத்தா ஒலை போட்டு மூடி வச்சு 3 நாளைக்கு நீர் தெளிச்சி, பூவாளியில் நீர் தெளிச்சி, மூடாக்க எடுத்து புட்டு முறையாக தண்ணீர் பாய்ச்சு, இருவார காலத்துல நாத்து வளரும், கிடுகிடுன்னு வளர்ந்தா நாத்த கிழக்குன்னு தான் புடுங்கி நடலாம்.
வச்சு ஒரு சதுர மீட்டருக்கு ஓர் 20 நாத்து வீதம். ஒரு குத்துக்கு ஒரு நாத்த ஒப்புரவா நடவு செய்யலாம். ஒரு குத்துக்கு ஒரு நாத்த ஒப்புரவா நடவு செய்யணும். கோனோக்களை கருவியாலே குறுக்க நெடுக்க இடைவெளியில் 10 நாளைக்கு ஒரு காதான் பக்குவமா ஓட்டிவிட்டா. களையெல்லாம் அழிஞ்சொழிஞ்சு காற்று நீர் ஒளி பாஞ்சி நாற்றெல்லாம் வேர் பிடிக்கும். நலக்கமின்றி பயிர் துளிக்கும். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி ஏ. சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.